மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியம் சேக்காங்குளம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த சனிக்கிழமை சங்கல்பம், வாஸ்து சாந்தி ஹோமங்கள் நடைபெற்றது. 4 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றதை தொடர்ந்து இன்று பல்வேறு புனித நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசம் கோவிலை சுற்றி வந்து கோபுர கலசம் மீது புனித நீர் தெளித்து மகா கும்பாபிஷேகமும் மகா அபிஷேகமும் நடைபெற்றது. பின்னர் மூலவருக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்று அங்கு வந்திருந்த ஏராளமான பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பூ உடையூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வீரபத்ர காளியம்மன் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. கணபதி பூஜையுடன் துவங்கிய விழாவில் பல்வேறு நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் கலசங்கள் 2 கால யாகசாலையில் வைத்து அர்ச்சகர்கள் வேத மந்திரங்கள் முழங்க பல்வேறு பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்றது. தொடர்ந்து கடங்கள் புறப்படாகி மேல தாளங்கள் முழங்க ஆலயத்தை சுற்றி வலம் வந்து புனித நீர் கலசம் வேத மந்திரங்கள் முழங்க ஆலயத்தில் உள்ள வன வீரபத்ர காளியம்மன் சிலை மீது புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர்கள் மற்றும் பரிவார தெய்வங்களான விநாயகர், முருகன் உள்ளிட்ட பரிவார தெய்வங்கள் மீது புனித நீர் ஊற்றி கலசாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். நாமக்கல் நகர் திருச்செங்கோடு சாலையில் அமைந்துள்ள பெரிய சந்தை பகுதியில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் ஸ்ரீ வீர கணபதி மற்றும் ஸ்ரீ சந்தை கருப்பண்ண சுவாமி ஆலயத்தின் நூதன ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா ஞாயிற்றுக்கிழமை பக்தர்கள் திரளான பங்கேற்புடன் விமர்சையாக நடைபெற்றது. விழாவை ஒட்டி கடந்த ஜூலை 10ஆம் தேதி கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகளுடன் யாகசாலை நிகழ்ச்சிகள் தொடங்கின. தொடர்ந்து காவிரி ஆற்றிலிருந்து புனித தீர்த்தம் எடுத்து வரப்பட்டு நேற்று மாலை மகா கணபதி பூஜை, வாஸ்து சாந்தி, முதற்கால யாக பூஜை, சுவாமி பிரதிஷ்டை மற்றும் மருந்து சாத்துதல் உள்ளிட்ட வைபவங்கள் நடைபெற்றன. இன்று அதிகாலை 2ஆம் கால யாக பூஜை, பூர்ணாகுதி மற்றும் தீப ஆராதனை நடைபெற்றதைத் தொடர்ந்து கடக லக்கணத்தில் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை வேத மந்திரங்கள் முழங்க மங்கள வாத்தியங்கள் இசைக்க ஸ்ரீ வீர கணபதி மற்றும் ஸ்ரீ சந்தை கருப்பண்ண சுவாமிக்கு மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே உள்ள ஆனைமேலகரம் மஞ்சளாற்று தெருவில் உள்ள வேண்டுவோருக்கு வேண்டும் வரங்களை அள்ளித்தரும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தில்லை காளியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை ஒட்டி திருப்பணிகள் நிறைவுற்று கோவிலின் முன்பு யாகசாலை அமைத்து புனித நீர் அடங்கிய கடங்கள் வைத்து நேற்று முதல் கால யாகசாலை பூஜை துவங்கி இன்று 2ஆம் கால யாகசாலை பூஜை நிறைவுற்று பூர்ணாகுதி செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்களை சிவாச்சாரியர்கள் தலையில் சுமந்து மேலதாள வாத்தியங்கள் முழங்க கோவிலை சுற்றி வலம் வந்து விமான கும்பத்தை அடைந்தனர். அங்கு வேத விற்பனர்கள் வேத மந்திரங்கள் ஓத புனித நீர் கோபுர கலசம் மீது ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலஸ்தான தில்லை காளியம்மனுக்கும் புனித நீரால் மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் திருக்கைலாய பரம்பரை தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான அரும்பண்ண வனமுலை நாயகி உடனாகிய ஸ்ரீ உக்த வேதீஸ்வரர் சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் குளத்தில் நீராடினால் சரும நோய்கள் தீரும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். அப்பர், சம்பந்தர், சுந்தரர் ஆகிய மூவர் பாடல் பெற்ற தேவார தலமாகவும் திருமண தடை நீங்கும் தலமான இக்கோவில் ஆனி மாதம் 2வது பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. திரவிய பொடி, மஞ்சள், தயிர், பழச்சாறு, தேன், பஞ்சமிர்தம், பால், இளநீர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நந்தி பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மூலஸ்தான சிவன் மற்றும் அம்பாளுக்கு சிறப்பு தீப ஆராதனையும், பின்னர் பிரதோஷம் நாயனார் ரிஷப வாகனத்தில் ஆலய வெளிப்பிரகாரத்தில் புறப்பாடு செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் நந்தி பகவானையும் சிவபெருமானையும் தரிசனம் செய்து வழிபாடு செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்ன பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரட்டனை கிராமத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலயத்தில் அக்னி வசந்த விழாவானது கடந்த மாதம் 26ஆம் தேதி
கொடியேற்றத்துடன் துவங்கி நடந்து வருகின்றது. விழாவின் 17ஆம் நாள் அர்ஜுனன் தபசு மரம் ஏறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அர்ஜுனன் தனது எதிரிகளை கொள்ள பகழி என்றும் சொல்லக்கூடிய வில்வற்றாக அம்பை சிவனிடத்தில் வாங்குவதற்காக 40 அடி உயர தபசு மரத்தில் தவம் புரியும் நிகழ்ச்சி நடைபெற்றது. குழந்தை வரம் வேண்டி விரதமிருந்த பக்தர்கள் மீது வில்வ இலையும் எலுமிச்சை பழங்களும் வீசப்பட்டன. திருமணமாகாத பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், தாலி, சரடுகளும் வழங்கப்பட்டன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரட்டனை கிராமம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழா 17ஆம் நாளை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த மூலவர் திரௌபதி அம்மனுக்கு கற்பூர ஆர்த்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து உற்சவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணா, ஸ்ரீ அர்ஜுன மகாராஜா, ஸ்ரீ திரௌபதி அம்மன் மற்றும் ஸ்ரீ சுபத்திரை ஆகிய தெய்வங்கள் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் ஓராண்டு காலம் அஞ்சாத வாசம் மேற்கொண்ட நிகழ்வை மையமாக கொண்டதுடன் விராட பருவம் இந்நாளில் பாண்டவர்கள் விராட மன்னனின் அரண்மனையில் வெவ்வேறு வேடங்களில் பணிபுரிந்த கதைகள் விவரிக்கப்பட்டு இறைவனின் திருவிளையாடல்கள் பக்தர்களுக்கு எடுத்துரைக்கப்படுகின்ற காட்சியை வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட முத்து பல்லக்கு வாகனத்தில் இரவு வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். கும்பகோணம் அருகே நாச்சியார் கோவில் அடுத்துள்ள ஆண்டாளூர் கிராமத்தில் அமைந்துள்ள பழமையான ஸ்ரீ நர்தன விநாயகர், ஸ்ரீ மகா காளியம்மன், ஸ்ரீ குருவாடியம்மன், ஸ்ரீ மேடப்பன் ஆலயங்களின் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பல ஆண்டுகளுக்கு பின் பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த ஆலயங்கள் புதுப்பிக்கப்பட்டு வர்ணங்கள் தீட்டப்பட்டன. திருப்பணிகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து கும்பாபிஷேக விழா ஏற்பாடு செய்யப்பட்டது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த வெள்ளிக்கிழமை பூர்வாங்க பூஜைகளுடன் யாகசாலை பூஜைகள் தொடங்கின. நேற்று சனிக்கிழமை முதல் கால யாக பூஜையும் இன்று ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் கால யாக பூஜைகளும் நிறைவு பெற்றன. இதனைத் தொடர்ந்து கேரள செண்டை மேளம், நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க கடங்கள் புறப்பாடு செய்யப்பட்டு ஊர்வலமாக வந்தன. கோபுர உச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டு சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்களில் புனித நீரை ஊற்றி மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். கோவில் வளாகம் முழுவதும் பக்தி பரவசத்துடன் காணப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் நகரில் உள்ள தொண்டை நாட்டு சிவஸ்தலங்களில் ஒன்றானதும் புகழ்பெற்ற சைவ சமய குரவர்களால் பாடல் பெற்றதுமான அருள்மிகு ஆட்சீஸ்வரர் திருக்கோவிலில் ஆனி மாதம் தேய்பிறை பிரதோஷத்தை ஒட்டி பால், தயிர், சந்தனம், பஞ்சாமிர்தம், இளநீர் உள்ளிட்ட 15 வகையான சிறப்பு பொருட்களால் நந்தியம் பெருமானுக்கும் பிரதோஷ நாயகரான ஆட்சீஸ்வரருக்கும் இளங்கிள்ளி அம்மனுக்கும் அபிஷேகமும் மலர்களால் சிறப்பாக அலங்காரமும் நடைபெற்றன. அதன் பின்னர் சிவாச்சாரியார் வேத மந்திரங்களும் மற்றும் தமிழ் மந்திரங்களும் முழங்க மகாதீபாராதனை நடைபெற்றது. இந்த விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு பிரசாதம், அன்னதானம் வழங்கப்பட்டன. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தியம் பெருமானையும் மற்றும் சுவாமி அம்மனையும் வழிபட்டு சென்றனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி அளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆண்டுதோறும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் கடந்த 8ஆம் தேதி அண்ணாமலையார் கோவிலில் தட்சிணாயன புண்ணிய காலம் என்று சொல்லக்கூடிய ஆனி பிரம்மோற்சவ கொடியேற்றம் 63 அடி தங்க கொடிமரத்தில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஆண்டு தினமும் விநாயகர் மற்றும் சந்திரசேகரர் பல்வேறு அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் எழுந்தருளி 4 மாட வீதியில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். குறிப்பாக 5ஆம் நாள் காலை உற்சவமான இன்று அண்ணாமலையார் கோவிலில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் விநாயகர் மற்றும் சந்திரசேகருக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விநாயகர் மற்றும் சந்திரசேகரர் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி 4 மாட வீதியில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். வழிநெடுக்கிலும் பக்தர்கள் கற்பூரம் ஏற்றி சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தியளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆனி மாத பிரதோஷ தினமான இன்று 5ஆம் பிரகாரம் 1000 கால் மண்டபம் அருகே உள்ள பெரிய நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து பஞ்சமுக தீப ஆராதனை நடைபெற்றது.
ஆனி மாத பிரதோஷமான இன்று அண்ணாமலையார் கோவிலில் உள்ள பெரிய நந்திக்கு மஞ்சள் தூள், விபூதி, குங்குமம், அபிஷேகத்தூள், சீயக்காய் தூள், இளநீர், தேன், தயிர், சந்தனம், கரும்புச்சாறு மற்றும் 1000 லிட்டர் பால் ஆகியவற்றை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சாமந்தி, சம்மங்கி, தாமரை, ரோஜா, கோழிக்கொண்டை, வில்வ இலை, தவணம், வெள்ளை சாமந்தி, மஞ்சள் சாமந்தி உள்ளிட்ட பல்வேறு வண்ண வண்ண மலர்களால் மலர் மாலைகள் சாற்றப்பட்டு பஞ்சமுக தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அண்ணாமலையாருக்கு அரோகரா என பக்தி முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பிரதோஷ தினத்தில் நந்தி பகவானை வழிபட்டால் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் என்றும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஆதலால் ஆனி மாத பிரதோஷமான இன்று அண்ணாமலையார் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நந்தி பகவானை வழிபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நெல்லக்கோட்டையை அடுத்த கொடைரோடு அருகே உள்ள சீபுதூர் கிராமத்தில் நூற்றாண்டு பழமையான அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் பகவதியம்மன் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. விழாவில் நேற்று முன்தினம் பல்வேறு புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டு புனித நீர், தாரத்தப்பட்டை, வான வேடிக்கைகள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு பிரம்மாண்ட யாகசாலையில் வைத்து கணபதி ஹோமம், கோ பூஜை, லட்சுமி பூஜை, வாசு சாந்தி, அம்மன் உயிரூட்டல் நிகழ்ச்சி உள்ளிட்ட 6 கால யாக வேள்விகள், சிறப்பு பூஜைகள், அபிஷேக ஆராதனைகள், யாக வேள்விகள் நடைபெற்றது. விழாவில் முக்கிய நிகழ்வாக கடம் புறப்பாடு நிகழ்ச்சியை அடுத்து ஸ்ரீனிவாச நரசிம்ம சர்மா சுவாமிகள் தலைமையில் சுரேஷ் பவுன் சிவாச்சாரியார்கள் முன்னிலையில் மங்கள இசையுடன் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் எடுத்து வரப்பட்டு ராஜகோபுர கலசத்திற்கு புனித நீர் தெளித்து கும்பாபிஷேகம் செய்து வைக்கப்பட்டது. அப்போது கருட பகவான் வானில் வட்டமிட்டதை கண்ட பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என்று விண்ணை முட்டும் கோஷங்களை எழுப்பி அம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து பரிவார தெய்வங்களான துர்க்கை அம்மன், விநாயகர், ஊர்கால சாமி, கருப்பண சுவாமி உள்ளிட்ட தெய்வங்களுக்கும் கும்பாபிஷேகம் செய்து வைக்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு நிலக்கோட்டை, வத்தலகுண்டு, சின்னாலப்பட்டி, செம்பட்டி, சோழவந்தான், நெல்லை, மதுரை, கோவை, பாண்டிச்சேரி, சென்னை, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கோகுல் நகர் ரங்குத் பண்டித் அகர்ஹார பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால் சுவாமி திருக்கோவிலில் ரோகிணி நட்சத்திரமான நேற்று அதிகாலை சிறப்பு வழிபாடுகள் பக்தி பரவசத்துடன் நடைபெற்றன. இதை ஒட்டி மூலவரான ஸ்ரீ வேணுகோபால் சுவாமிக்கும் தாயார்களான ஸ்ரீ ருக்மணி மற்றும் ஸ்ரீ சத்யபாமா தாயார்களுக்கும் முதலில் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து பஞ்சாமிர்தம், பால், தயிர், நெய் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அபிஷேகத்தின் போது கோவில் வளாகம் முழுவதும் பக்தர்கள் கோவிந்தா கோபாலா என்ற பக்தி கோஷங்களை எழுப்பி வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து சுவாமி மற்றும் தாயார்களுக்கு வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு துளசி மாலை, பட்டு வஸ்திரங்கள் அணிவிக்கப்பட்டு கண்கவர் திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். பின்னர் அர்ச்சகர்கள் வேத மந்திரங்கள் ஓதி சிறப்பு அர்ச்சனை நடத்தி மகா தீபாராதனை காண்பித்தனர். இந்த வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசித்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே மலை மீது அமைந்துள்ள புகழ்பெற்ற பச்சைமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கிருத்திகை திருநாளை முன்னிட்டு இன்று சிறப்பு வழிபாடுகள் பக்தி பரவசத்துடன் நடைபெற்றன. விழாவை ஒட்டி அருள்மிகு சண்முக பெருமானுக்கு பால், தயிர், பன்னீர், தேன், சந்தனம், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மலர்கள் மற்றும் அணிகலன்களால் சிறப்பான அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு கண்கொள்ளா காட்சியளித்தார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மகா தீபாராதனையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா என பக்தி முழக்கமிட்டு சுவாமியை தரிசித்தனர். கோவில் வளாகம் முழுவதும் பக்தர்களின் ஆன்மீக உணர்வால் நிறைந்திருந்தது. விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விபூதி பிரசாதம் வழங்கப்பட்டதுடன் கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானமும் சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் அன்னதானத்தில் பங்கேற்று அருள் பிரசாதம் பெற்றனர். கிருத்திகை விழாவை ஒட்டி கோவிலில் செய்யப்பட்டிருந்த சிறப்பு ஏற்பாடுகளை பக்தர்கள் பாராட்டினர். விழா அமைதியான முறையிலும் ஆன்மீக எழுச்சியுடனும் நடைபெற்றது.
நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் பல நூறு ஆண்டுகள் பழமையான எல்லையம்மன் ஆலயத்தில் உள்ள ஏகாம்பரேஸ்வரருக்கு ஆடி மாத பிரதோஷத்தினை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. விழாவின் நிகழ்வாக பால், தயிர், தேன், பஞ்சாமிர்தம், கனிவர்க்கங்கள், திருமஞ்சனம், மஞ்சள், இளநீர், கரும்புச்சாறு, எலுமிச்சை சாறு, ஸ்வர்ண அபிஷேகம், சந்தனம், பன்னீர் போன்ற பல வாசனை திரவியங்களான 21 திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு ஏகாம்பரநாதருக்கு அண்ணாமலையார் அலங்காரம் செய்து உதிரிப்பூக்களினால் அர்ச்சனைகள் செய்து விசிறி, சாமரம், வேல், கண்ணாடி போன்ற சோடச உபச்சாரத்துடன் அடுக்கு ஆரத்தி, பஞ்ச ஆரத்தி, ஏக ஆரத்தி, கும்ப ஆரத்தி, கலச ஆரத்தியுடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மற்றும் சிவனடியார்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தஞ்சாவூர் பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் அருள்மிகு பெருவுடையார் திருக்கோவிலின் தனி சன்னதியாக உள்ள மகாவராகி அம்மனுக்கு ஆண்டுதோறும் ஆஷாட நவராத்திரி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆஷாட நவராத்திரி விழா தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள மகாவராகி அம்மனுக்கு மட்டுமே நடைபெறும், வேறெங்கும் நடைபெறுவதில்லை. இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆஷாட நவராத்திரி விழா தஞ்சை பெரிய கோவிலில் மகா கணபதி ஹோமத்துடன் கடந்த 13ஆம் தேதி தொடங்கியது. 3ஆம் நாளான இன்று வராகி அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், தேன், பஞ்சாமிர்தம் என பல்வேறு அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதற்கு முன்னர் சிறப்பு யாகம் செய்யப்பட்டு புனித நீரினை வராகி அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். 10 நாட்கள் நடைபெறும் ஆஷாட நவராத்திரி விழாவில் இன்று இனிப்பு அலங்காரத்தில் வராகி அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். இதனைத் தொடர்ந்து பெரிய கோவில் வளாகத்தில் பரதநாட்டியம் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும்.